ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்யூஷன் டெஸ்ட். ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட். இதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட் போட்டிருந்தோம். 2த்துக்குமே நீங்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்யூஷன் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவரை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களோட இன்ட்யூஷன் பவர் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த பேப்பரில் நான் வந்து ஒரு ஆல்ஃபபெட் லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸில் ஒரு லெட்டர் நான் இதில் எழுதியிருக்கேன். ஓகே, அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறத உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏ டு டி, ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸில் ஒரு லெட்டர் இந்த பேப்பரில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, அதை நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லணும். ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்ல டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள், இன்ஹேல் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது, உங்கள் மைண்டில் ஃபஸ்ட் என்ன வருதோ அதை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ ரிவீல் பண்ணலாமா? கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? உங்கள் இன்ட்யூஷன் சொன்ன லெட்டரை நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஏ. ஓகே, ஏ தான் நான் இந்த பேப்பரில் எழுதி வச்சுருந்தது. இதில் எத்தனை பேர், இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேர் இதில் எழுதியிருக்கிறது ஏவாக தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க? என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களில் யாருக்காவது சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தால் உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கள், மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டான இன்ட்யூஷன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நல்லா யோசித்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,